ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக வந்து அவங்களுடைய குடும்ப ஜோசியரை வந்து பார்க்குறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து பொண்ணு பார்க்குற விஷயம் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து இந்த அஞ்சலி வந்து இந்த வீட்டுக்கு வந்து பெரிய துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி கார்த்திகோட ஜாதகத்தில் வந்து இவனுடைய ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து இவனுக்கு வந்து நிலைக்காத இருந்தது. இவனுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்து உண்மையிலே சொல்ல போனால் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போவா. கார்த்திகாவோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து கிடைப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜோசியர் சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கிய ஐயா ஆல்ரெடி வந்து பிரியான்ற ஒரு பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு நாங்கள் வந்து பார்த்துட்டோம். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எதுவும் பேசலை. கார்த்திகை வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு. ஜானகத்தையும் வந்து பார்த்துருக்காங்க. இந்த அஞ்சலிக்கையிலேருந்து கூடிய சீக்கிரம் வந்து டிவோர்ஸை வாங்கிட்டு நாங்கள் வந்து கார்த்திக்கு இந்த பொண்ணை வந்து வீட்டில் வந்து பேசி முடிக்கலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கிய அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த விஷயம்லாம் வந்து கார்த்திக் வந்து கல்யாணம் நடக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். அதே சமயம் வந்து உன்னுடைய உயிருக்கு வந்து ஒரு ஆபத்து வந்து உன்னை நெருங்கி வந்து வந்துக்கிட்டே இருக்காது. உன்னை சுற்றி இருக்கவங்களாலே அது வந்து நீ வந்து பார்த்து சுதாரிச்சு இருந்துக்கணும். நீ கொஞ்சம் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னுடைய உயிர் வந்து உன்கிட்ட வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து சூழ்ச்சி வேலைகள் வந்து பின்னப்பட்டு இருக்குது. இப்போ வந்து ரேவதி கையில் நடந்தவும் நீ வந்து சொன்னல. இப்போ ரேவதி கையில் வந்து நீ வந்து உன்னோட விஷயத்தை எல்லாமே வந்து ஜானகிட்ட வந்து இப்படி தான் காயலாக இருக்காங்க, கௌதமை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நீ வந்து ஜானகியில் வந்து பர்மிஷன் கேட்டேன்னா கண்டிப்பாக வந்து ஜானகி வந்து பர்மிஷன் தரமாட்டா. அதை மீறி நீ வந்து கௌதம் கிட்ட சொன்னேன்னா கௌதம் வந்து கண்டிப்பாக ஜானகி வந்து சும்மா விட மாட்டாங்க. ஜானகி கடைசியில் வந்து நீ வந்து என் மகனுக்கு வந்து ஏற்ற பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு அனுப்ப வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. இலக்கியா எதாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக வந்து முடிவு எடுத்து யோசிச்சு செய்ய. உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து பாதகம் வரக்கூடாது, உன்னுடைய உயிருக்கும் வந்து எந்த ஒரு பாதகம் வரக்கூடாது. இது ரெண்டு கண்டத்தை தாண்டிட்டேன்னா உன் வாழ்க்கையில் எல்லா நாளும் பொண்ணாலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னை வந்து சூழ்ச்சியோட சூழ்ந்துட்டு தான் இருக்கு. நான் எல்லாமே வந்து தவிடுபொடி ஆக்கிட்டு வந்து என் வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு தான் போயிருக்கேன். அதுபோக கௌதம் சார் எனக்கு வந்து துணையாக இருக்கிறப்ப வேறு யாருக்காகவும் நான் வந்து பயப்படணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லை ஐயா அப்படின்றாங்க. நீ வந்து உன்னுடைய புருஷன் இருக்கிற தைரியத்தில் பேசுகிற காலம் வந்து எப்படின்னாலும் விதியை வந்து மாற்றும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. நம்முடைய ஜோசியர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு வந்து சூழ்ச்சி வேலைகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதுலேருந்து அவங்க வந்து தப்பிச்சு வெளியே வந்து நம்முடைய இலக்கியா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக வந்து நம்முடைய கௌதம் சார் கூட வந்து வாழணும். அதே சமயம் கார்த்திக்கும் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.